ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எண்ணுயிர் தோழி பகுதி 14. இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. தன் வீட்டிற்கு வந்த பிறகும் மகிஷாவிற்கு படபடப்பு குறையவே இல்லை. என் மதுவை நான் பெயர் சொல்லி அழைக்க கூடாதா? இனி அவனை வாடா போடா என்று சொல்லக்கூடாதா? என் மதுவை நான் அவன் இவன் என்று கூப்பிடக்கூடாதா? இல்லை, இனி அவன் என் மது இல்லை. எவளோ ஒரு அடங்கா பிடாரிக்கு கணவனாக போகிறான். பெயரை பார், இளவரசியாம். சரியான ராட்சசி. ஒரு பேயிற்கு போய் பெண் வேஷம் போட்டுள்ளார்கள். ஐயோ, அவள் கையில் என் மது சிக்கிக்கொண்டு என்னென்ன பாடுபட போகிறானோ தெரியவில்லையே. இந்த ராட்சசிக்கெல்லாம் வேற ஆளா கிடைக்கவில்லை. பாலும் கிணற்றில் யாராவது தெரிந்தே விழுவார்களா? என் மது எவ்வளவு மென்மையான மனதுடையவன். அவனுக்கா இப்படி ஒரு கர்ப்பக்காரி மனைவியாக அமைய வேண்டும்? நோ, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என் காதல் கைகூடவில்லை என்றாலும் பரவாயில்ல. ஆனால் என் மதுவின் காதல் கண்டிப்பாக கை சேர்ந்தே ஆக வேண்டும். ஒரு முடிவு எடுத்தவளாக தன் தந்தையை தேடிச் சென்றாள். எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. அதனால் இந்த திருமணத்தை நிறுத்தி விடுங்களப்பா. அவளை வியப்புடன் பார்த்த சாந்தசீலன் சிரித்துக்கொண்டே, விளையாடாமல் அமைதியா போமா என கூறிவிட்டார். அடுத்ததாக மகிஷா தேடிச் சென்றது மாதரசியை. மாதரசியோ இவள் சொல்ல வருவதை காதில் கூட வாங்கவில்லை. சோமநாதனிடமும் இதே நிலைதான். அதிர்ஷ்டவசமாக ஹேமாவதி மட்டும் மகிஷா சொன்னதை பொறுமையாக கேட்டாள். ஆனால் அவளும் கடைசியில் திருமணத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தாகிவிட்டது, இனி திருமணத்தை நிறுத்துவதென்பது முடியாத காரியம் என சொல்லிவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்று விட்டாள். ஆக மொத்தத்தில் மகிஷாவின் கூக்குரல் அந்த வீட்டிலிருந்த யார் காதிலும் விழவே இல்லை. எல்லோருடைய நாட்களுமே அழகாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் மதுபாலனுக்கும் மகிஷாவுக்கும் மட்டும் வேதனையுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. மண்டபம் ஒன்றில் நிச்சயத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதிக உறவினர்களை அழைக்கவில்லை என்றாலும் கூட மண்டபத்தில் ஓரளவிற்கு கூட்டம் இருந்தது. முதலில் கலையமுதன் மகிஷாவிற்கான நிச்சயதார்த்தம். நிச்சய பத்திரிகை வாசித்து முடிக்கப்பட்டதும் இருவரிடமும் மோதிரம் தரப்பட்டது. மனம் முழுக்க வெறுப்பை மட்டும் நினைத்து கொண்டு கலையமுதனின் விரலில் மோதிரத்தை போட்டாள் மகிஷா. அவளின் கலையிழந்த முகத்தை கண்டதும் கலையமுதனுக்கு மனதிற்குள் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஒன்றும் பேசாமல் அவளுக்கு மோதிரத்தை மட்டும் அணிவித்தான். அடுத்தது மதுபாலன் இளவரசிக்கான நிச்சயதார்த்தம். குனிந்த தலை நிமிரவில்லை மதுபாலன். கலையமுதனும் அவனையே கண்காணித்தபடிதான் இருந்தான். மனமே இல்லாமல் இளவரசி அணிவித்த மோதிரத்தை ஏற்றுக்கொண்டான். அப்போதும் கூட அவளின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. இளவரசியும் அவனது பிடிவாதத்தை மெச்சியபடியே அவனிடம் தன் கரத்தை நீட்டினாள். அவனுக்கு அவளுடைய கரத்தை காணக்கூட இஷ்டமில்லை. தரையை பார்த்தபடியே அவளது விரலில் மோதிரம் அணிவித்தான். இந்த இடத்தில் இளவரசிக்கு பதிலாக கலையமுதன் தன் கரத்தை நீட்டியிருந்தால் கூட அவனுக்கும் மோதிரம் அணிவித்திருப்பான். ஏனெனில் அந்த அளவிற்கு அவனது இதயத்தில் இன்னமும் அவனது பிரின்சஸே குடியிருந்தாள். அவன் இளவரசியின் முகத்தை கூட பார்க்க விரும்பாதது மகிஷாவிற்கும் புரிந்து போனது. மதுபாலனின் மனதில் இன்னமும் அவனது காதல் உயிரோடுதான் இருக்கிறது என அவளுக்கு புரிந்து போனது. ஆனால் என்ன செய்வதென்றுதான் அவளுக்கு புரியவில்லை. நாட்கள் இடைநிறுத்தமின்றி நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. திருமண நாளும் வந்துவிட்டது. ஆனால் இந்த திருமணங்களை நிறுத்துவதற்கான வழி மட்டும் மகிஷாவின் மூளைக்கு எட்டவே இல்லை. பாறாங்கல்லை சுமப்பவள் போல் மனதிற்குள் பாரத்தினை சுமந்து கொண்டு மணமேடையில் கலையமுதனின் அருகே அமர்ந்திருந்தாள். இவர்களுக்கு அருகிலேயே மதுபாலன் இளவரசி ஜோடியும் அமர்ந்திருந்தது. இங்கே மகிஷாவின் மனதில் புயலடித்து கொண்டிருந்தது. அங்கே மதுபாலன் மனதிலோ சுனாமியே அடித்து கொண்டிருந்தது. அவனுக்கு அங்கே அமர்ந்திருப்பது முள்ளின் மேல் இருப்பது போல் தோன்றியது. அவனின் மூளைக்குள் யாரோ அபாயமணி அடிப்பதைப் போல இருந்தது. மூச்சு விடவும் அவனுக்கு சிரமமாக இருந்தது. தலை குனிந்து அமர்ந்திருந்தவனின் விழிகளில் கண்ணீர் கசிந்தது. அவனின் மனநிலை அங்கிருந்த யாருக்கு புரிந்ததோ இல்லையோ மகிஷாவிற்கு புரிந்தது. என்ன இருந்தாலும் உயிர் தோழி அல்லவா? நண்பனின் கஷ்டத்தை அறிந்தவளுக்கு வேதனையில் மனம் மரத்து போனது. கடைசியாக ஒருமுறை முயற்சிக்கலாம் என எண்ணியவள் தன் அருகில் அமர்ந்திருந்த கலையமுதனை கெஞ்சுவது போல் பார்த்தாள்.
என்ன மகிஷா? மெல்லிய குரலில் கேட்டவனிடம், இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம் ப்ளீஸ் என்றாள். அவளை எரிப்பது போல் பார்த்தவன், ஏய் முட்டாள், தாலி கட்டும் நேரத்தில் யாராவது திருமணத்தை நிறுத்துவார்களா? எனக்கு கோபம் ஏற்படுத்தும்படி பேசாமல் அமைதியாக இரு, ஷூ என அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கர்ஜித்தவன் அவளிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டான். மகிஷா வேதனையுடன் பார்வையை திருப்பி மதுபாலனை பார்த்தாள். அவனோ காதலியின் நினைவில் துளிர்த்த கண்ணீரை யாரும் அறியாமல் விரலால் சுண்டிவிட்டான். ஆனால் அதை மகிஷா அறிந்ததை அவன் அறியவில்லை. அவனது கண்ணீரை கண்ட மகிஷாவிற்கு மூளையில் எரிமலை பொங்கியது. மதுபாலனுக்கும் இளவரசிக்கும் நடக்கவிருக்கிற திருமணத்தை இனிமேல் தடுக்கவே முடியாது என நினைத்தவளுக்கு இதயத்தில் பூகம்பம் வெடித்தது. கண்களில் ததும்பி நிற்கும் கண்ணீரோடு நிமிர்ந்தவளுக்கு கோவிலுக்குள் நுழைந்த ராகவ் கண்ணில் பட்டான். அவளின் மூளையில் மின்னல் ஒன்று வெட்டியது. என் நண்பனின் காதல் வாழ்ந்தால் என் காதலும் வாழட்டும், என் நண்பனின் காதல் தோற்றால் என் காதலும் தோற்கட்டும் என முடிவெடுத்தவள் கண்ணீரை துடைத்து கொண்டு கலையமுதனை பார்த்தாள். அவள் கையை தொடவும் அவன் திரும்பி பார்த்தான். என்னவென்று பார்வையிலேயே வினவினான். இந்த திருமணத்தை நிறுத்த முடியுமா முடியாதா? அவளது குரலில் புதிதாக சேர்ந்திருந்த வைராக்கியம் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. முடியாது என்றான், அவளை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தபடியே. அப்படியென்றால் நீங்களும் உங்கள் காதலை மறந்து விடுங்கள் என்றவள் அமர்ந்திருந்த மனையிலிருந்து வேகமாக எழுந்தாள். எழுந்து அதே வேகத்தில் தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த ராகவிடம் ஓடினாள். மகிஷா, என்ன பண்ற? அதிர்ச்சியுடன் அழைத்த பெரியவர்களை கை காட்டி நிறுத்தினான் கலையமுதன். பின்னர் அவனும் எழுந்து மகிஷாவை பின்தொடர்ந்தான். ராகவ், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என மகிஷா கேட்கவும் மொத்த பேரும் அதிர்ந்து நின்றனர். அதில் அதிகமாக அதிர்ந்தது ராகவ்தான். ஏனெனில் மகிஷாவின் திருமணத்தை நிறுத்த வேண்டும், இல்லையேல் சிறு கலாட்டாவாவது செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் அவன் இந்த திருமணத்திற்கே வந்திருந்தான். அப்படி இருக்கையில் மகிஷா கேட்டது அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்ததில் வியப்பொன்றும் இல்லையே. மகிஷா, நீ என்ன பேசுற? அவளை தன்புறம் திருப்பியபடியே கேட்டான் கலையமுதன். அதற்குள் மதுபாலனும் எழுந்து அங்கே வந்து விட்டான். மகி, நீ என்ன செய்ற? நடப்பது எதுவும் புரியாமல் கேட்டான் மதுபாலன். இவர்கள் இருவர் கேட்பதும் காதில் விழாதவளாக மகிஷா ராகவை பார்த்தாள். ப்ளீஸ் சொல்லுங்க ராகவ், நீங்க என்னை திருமணம் செய்து கொள்கிறீர்களா? மகிஷா, என்ன முட்டாள்தனம் இது? கோபமாக கேட்டான் கலையமுதன். மகிஷாவும் கோபமாக அவன் புறம் திரும்பினாள். நான் செய்வதென்றும் முட்டாள்தனம் இல்லை. நான் நன்றாக யோசித்துதான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். என் நண்பன் எனக்காக அவன் காதலை மறந்துவிட்டான். அதற்கு பிராயச்சித்தமாக நானும் என் காதலை மறக்க துணிந்து விட்டேன். நீ எடுத்த முடிவு உனக்கே பைத்தியக்காரத்தனமாக தெரியவில்லை? தெரியவில்லை. நீங்கள் உங்கள் தங்கைக்கும் மதுவிற்கும் நடக்கவிருக்கிற திருமணத்தை நிறுத்துங்கள். அப்போது நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். இல்லையேல் நான் ராகவைதான் திருமணம் செய்து கொள்வேன். எனக்கே செக் வைக்கிறாயா மகிஷா? நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த ராகவ் ஒன்றும் உன்னை காதலிக்கவில்லை, உன் அழகை மட்டும்தான் காதலிக்கிறான். அப்படியென்றால் நீங்கள் எப்படி? என் காதலை பணயமாக வைத்து என் நண்பனின் காதலை கொன்ற நீங்கள் எப்படிப்பட்டவர்? மகி, நீ என்ன பேசுற? என்ன செய்ற? அமைதியாக சென்று மனையில் உட்கார். மகிஷாவிடம் கோபமாக மொழிந்தான் மதுபாலன். மது, நீ இதில் தலையிடாதே. முட்டாள் மாதிரி நடந்து கொள்ளாதே மகி. நான் விரும்பிதான் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டேன். நீயாக எதையாவது கற்பனை செய்து உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதே. ஏண்டாம் அது இப்படி பொய் சொல்ற? இன்னமும் உன் மனதில் பிரின்சஸ் தான் இருக்கா? சச்ச, நீயாக எதையாவது கற்பனை செய்து கொள்ளாதே. நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு கூட உன் கண்களில் கண்ணீரை பார்த்தேன் நான். எனக்காகத்தானே நீ இவ்வளவு துயரப்படுகிறாய்? கேட்டவளை தன்புறம் திருப்பினான் கலையமுதன். சரி சொல்லு, அவன் மனதில் பிரின்சஸ் இருக்கிறாள் என்றால் உன் மனதில் நான் தானே உள்ளேன். என்னை மறந்தால் உனக்கு மட்டும் துயர் இல்லையா? ஆமாம், என் மனதில் நீங்கள்தான் உள்ளீர்கள். ஆனால் எனக்கு என் காதலை விட நட்புதான் முக்கியம். இதை கேட்ட அதிர்ந்த ராகவ் விரல் சொடுக்கி மகிஷாவை தன்புறம் திருப்பினான். நீ இவனை லவ் பண்றியா? சந்தேகமாக கேட்டான். எவன்டா இவன்?
விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிந்து முடிந்ததும் சீதைக்கு ராமன் சித்தப்பனா என்றானாம் என எரிச்சலுடன் கூறிய கலையமுதன், ஆமாம் ராகவ் சார், நானும் மகிஷாவும் உயிருக்குயிரா லவ் பண்றோம். இப்போது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னை பழிவாங்குவதற்காக உங்களிடம் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்கிறாள். இருங்க ஒரு நிமிஷம். அன்றைக்கு ரெஸ்டாரண்டில் உங்களுக்கு தெரியவில்லையா நானும் மகிஷாவும் லவ் பண்றது என்றான். இல்லை, அன்றைக்கு நீங்கள் இவளுக்கு ஃபியான்சி என்று கூறினீர்கள். நீங்கள்தான் இவளை லவ் பண்ணுவதாக கூறினீர்கள். ஆனால் இவள் உங்களை விரும்புவதை பற்றி சொல்லவே இல்லை. மென்று விழுங்கியவனை புரியாமல் பார்த்த கலையமுதன், சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க என்றான். அது என்னவென்றால், நான் உடம்பால் கெட்ட பெண்ணை கூட மனைவியாக ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மனதால் கெட்டவளை மனைவியாக, சீச்சி, இதை நினைக்கவே எனக்கு கஷ்டமாக உள்ளது. ஓ கிரேட், வேண்டுமானால் உங்கள் பாலிசியை தஞ்சாவூர் கோவில் கல்வெட்டில் பதிக்கலாம். இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்புகிறீர்களா? காற்று வரட்டும். கலையமுதன் நக்கலாக கூறுவதை கூட பொருட்படுத்தாமல் அங்கிருந்து நகர்ந்தால் போதுமென்று ஓடிவிட்டான் ராகவ். அவன் சென்றதும் கேலி சிரிப்புடன் மகிஷாவை பார்த்தான் கலையமுதன். ஸ்வீட்டி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வா, முகூர்த்த நேரம் முடிந்து விட போகிறது. மாட்டேன். என் நண்பன் சந்தோஷத்தை இழந்து நிற்கையில் நான் மட்டும் எப்படி உங்களை சந்தோஷமாக திருமணம் செய்து கொள்வேன்? அதற்காக உன்னை அளவைத்தா உன் கழுத்தில் தாலி கட்ட முடியும்? சிறு பிள்ளை போல் அடம் பிடிக்காமல் வா. முடியாது என தலையாட்டியவளிடம், மகி, அமைதியாக சென்று மனையில் அமரு என்றான் மதுபாலன். முடியாது, உன் காதலை கொன்று என் காதல் வாழ வேண்டிய அவசியமில்லை தீர்மானமாக கூறியவளை கண்கலங்க பார்த்தவன், ஏ மகி என்றான். ஏனென்றால் நான் உன் ஃப்ரெண்டுடா என்றவளுக்கும் கண்ணீர் கன்னத்தை தாண்டி ஓடியது. வேண்டாம் மகி, இப்படி அழுது என் மனதை கஷ்டப்படுத்தாதே. எனக்கு ஒரே ஒரு நாள் அறிமுகமான பிரின்சஸை விடவும் என் உயிர் தோழியான நீதான் முக்கியம். நானும் அதையேதான் சொல்கிறேன். சில மாதங்களுக்கு முன் அறிமுகமான இவரை விட என் உயிர் தோழனான நீதான் முக்கியம். மகிஷா, அப்படியென்றால் நீ நிச்சயமாக என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டாயா? வருத்தத்திற்கு பதிலாக குதூகல குரலில் கேட்ட கலையமுதனை வித்தியாசமாக பார்த்தவள், மாட்டேன். என் மது பிரின்சஸை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் நிச்சயம் உங்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றாள் உறுதியான குரலில். ஐயா, நான் ஜெயிச்சிட்டேன். என் ஸ்வீட்டியோட நட்புதான் சிறந்தது என மகிழ்ச்சியில் துள்ளிய கலையமுதனை புரியாமல் பார்த்தனர் மதுபாலனும் மகிஷாவும். ஓ, நீ சீட் பண்ணிவிட்டாய். இன்னும் சிறிது நேரம் பொறுத்திருந்தால் என் ஆள் அண்ணியை முகூர்த்த மேடையில் அமர வைத்திருப்பார். அவரின் நட்புதான் சிறந்தது என்று புரிய வைத்திருப்பார். நீ இடையில் புகுந்து கள்ள ஆட்டம் ஆடிவிட்டாய் என சினுங்கிக் கொண்டே மேடையிலிருந்து இறங்கி வந்தாள் இளவரசி. ஜெயித்தது நான் தான், நீ ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் பிரின்சி என கலையமுதன் கூறவும் திடுக்கிட்ட மதுபாலன், பிரின்சி என முனகிக்கொண்டே திரும்பி பார்த்தான். அங்கே அவனை பார்த்து புன்னகைத்தபடியே அவன் அருகே வந்தாள் பிரின்சி என்னும் பிரின்சஸ் என்றும் அழைக்கப்படும் இளவரசி. பிரின்சஸ், நீயா? நீதானா இளவரசி? என்ன இது விளையாட்டு? கோபமாக கேட்டவனை பார்த்து கண்களால் கெஞ்சியவள், சாரி டியர், எல்லாம் இவனால்தான் என கூறி கலையமுதனை கை காட்டினாள். ஏய், கடைசியில் பார்த்தாயா, என்னை மட்டும் கோர்த்து விடுற? இதனால்தான் நான் உன்னிடம் எந்த விளையாட்டுக்குமே வருவதில்லை. விளையாட்டு என்றால் கடைசி வரை விளையாட வேண்டும். நீ என் குறுக்கே புகுந்த ஆட்டத்தை கலைத்தாய். அதனால்தான் நான் உன்னை மட்டும் கை காட்டினேன். நான் ஒன்றும் ஆட்டத்தை கலைக்கவில்லை. இவர்கள் இருவர் நட்பில் சிறந்தது என் ஸ்வீட்டியின் நட்புதான். சோ ஜெயித்தது நான் தான். அவ்வளவுதான். ரிசல்ட் தெரிந்து விட்டது, ஆட்டமும் முடிந்து விட்டது. ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? மதுபாலனும் மகிஷாவும் ஒரே குரலில் கேட்டனர். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்து ஒரு சின்ன கேம் என்ற கலையமுதனிடம், ஆனால் இதில் ஜெயித்தது நான் தான் என்றாள் இளவரசி. நீ சொன்னால் நான் ஒத்துக்கொள்வேனா? இரு, நாம் நம் ஜட்ஜிடமே கேட்கலாம் என்ற கலையமுதன் தன் பெற்றோரின் புறம் திரும்பி, அம்மா, அப்பா, நீங்க சொல்லுங்க, ஜெயித்தது நானா இல்ல பிரின்சியா என்றான். ஜெயித்தது நீங்கள் இல்லை, மதுவன் மகியின் பேரண்ட்ஸ் தான் என்றவர்களிடம், நோ, இதை ஒத்துக்கவே முடியாது என கத்தினார்கள் கலையமுதனும் இளவரசியும். இங்கே என்ன நடக்கிறதென்று கொஞ்சம் புரியும்படி சொல்ல முடியுமா? கேலி குரலில் கேட்டாள் மகிஷா.
அனி, உங்களுக்கு இன்னமுமா புரியவில்லை? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்து ஒரு சின்ன கேம் விளையாடினோம். பிரின்சஸும் இளவரசியும் ஒன்றுதான் என்று இங்கிருக்கும் அனைவருக்குமே தெரியும். ஆனால் மை டியர் மதுபாலனுக்கும் உங்களுக்கும் மட்டும் தெரியவில்லை. சோ இப்படி ஒரு கேம். பிரின்சஸ், ஆனால் அன்றைக்கு காலேஜில் நீ... சந்தேகமாக கேட்டான் மதுபாலன். அது ஒரு சின்ன பொய் டிராமா டியர். பிரின்சஸ், நீ பொய் சொல்வாயா? இது என்னப்பா கேள்வி? நாங்கள் என்ன அரிச்சந்திரன் பரம்பரையா? பொய் சொல்லாமல் உண்மை மட்டும் பேச? கேலியுடன் கேட்ட கலையமுதனின் கையை கிள்ளிய மகிஷா, என்னிடமும் பொய் சொல்லி விளையாடி விட்டீர்கள் என்றாள் பொய் கோபத்துடன். ஸ்வீட்டி, நீயே உண்மையை சொல். இந்த சின்ன சஸ்பென்ஸ் விளையாட்டில் உனக்கு உண்மையாகவே த்ரில் கிடைத்ததா இல்லையா? ஆனால் யாராவது இப்படி திருமணத்தின் போது விளையாடுவார்களா? இவள் நட்புக்காக என்று ஏதாவது விபரீத முடிவு எடுத்திருந்தால் என்ன ஆவது? கோபமாக கேட்டான் மதுபாலன். அட, இது நல்ல நியாயமா இருக்கே. நாங்கள் ஒன்றும் திருமணத்தின் போது விளையாடவில்லை. எங்களின் விளையாட்டு ஆரம்பித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. நீ என்றைக்கு உனக்கு காதல் கனவுகளின்றி தூக்கம் தொடர்கிறது என என்னிடம் டீல் பண்ணி கூறினாயோ, அன்றைக்கே நான் பிரின்சியிடம் உன்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டேன். என் மொபைலில் இருந்த உன் போட்டோவையும் இவள் அன்றைக்கே பார்த்து விட்டாள். அதன் பிறகுதான் இவள் உன்னை ரயிலில் எதேச்சையாக சந்தித்தது. அன்றைக்கு நீ இவளிடம் இவளை பற்றிய விவரங்களை கேட்காமல் விட்டது உன் தவறு. எந்த மடையனாவது ஒரு பெண்ணை பார்த்து பேசியும் அவளை பற்றிய விவரங்களை கேட்காமல் காதலிக்க ஆரம்பிப்பானா? ஆனால் நீ காதலித்தாய். நானும் பிரின்சியும் இதுபோல ஒரு கேம் விளையாடி 8 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால்தான் இப்போது இப்படி ஒரு கேம் விளையாடினோம். ஆனால் இதற்கு கிளைமேக்ஸை திருமணத்தின் போது வைத்தது நீங்கள் இருவர்தான் என கூறிக்கொண்டிருந்த கலையமுதனை இடைமறித்தாள் இளவரசி. ராகவ் வரவில்லை என்றால் கிளைமேக்ஸ் இப்போதும் கூட வந்திருக்காது. மதுபாலன் டியர், நீங்கள் பயப்படும்படி மகிஷா அண்ணி ஏதாவது விபரீத முடிவு எடுத்திருந்தாலும் கூட ஒன்றும் ஆகியிருக்காது. ஏனென்றால் என் அண்ணனுக்கு அண்ணியின் மீது அவ்வளவு பாசம். இதற்கு 2 சாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நண்பனின் காதலை வாழ வைக்க வேண்டும் என்று அண்ணி ஏதாவது செய்து கொள்வார்களோ என்று இவன் அண்ணியின் வீட்டிலிருந்த அனைத்து பாய்சன் பாட்டில்களிலும் ஹனியை மாற்றி வைத்து விட்டான். அதுவும் ஹனியின் ஸ்வீட்னஸ் தெரியக்கூடாது என்று அதில் ஏதோ ஃப்ளேவரை எல்லாம் கலந்தான். இது மட்டுமா? அண்ணியின் அறையில் கட்டிலின் மேல் ஏறி நின்றாலும் கூட ஃபேனின் ரெக்கைகள் கைகளுக்கு எட்டவில்லை என தெரிந்த பிறகே நிம்மதியானான். இவ்வளவு ரிஸ்குடன் எதற்கு விளையாட வேண்டும்? போதாக்குறைக்கு இதில் எங்களின் பேரண்ட்ஸும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் மகியும் உங்களுக்கு என்ன விளையாட்டு பொம்மையா? ஆத்திரத்துடன் கேட்டான் மதுபாலன். உன் முதல் கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் என்ற கலையமுதன், ஒரு விளையாட்டில் எந்த அளவிற்கு ரிஸ்க் இருக்கிறதோ அதே அளவிற்கு த்ரில்லும் இருக்கும். உனக்கு தெரியுமா, வி ஆர் வெரி லவ் த்ரில்லிங் என்றான். அச்சச்சோ, சரியான த்ரில்லிங் பேய்கள் கிட்ட மாட்டிக்கொண்டோமா என மதுபாலன் நினைத்து கொண்டிருக்கும் போதே இளவரசி, உங்களுடைய செகண்ட் டவுட்டுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட லைஃப் இஸ் கேம் என்று சொல்லி அவர்களை பிரெயின் வாஷ் செய்தது இவன்தான் என்றவள் தன் அண்ணனின் புறம் கை காட்டினாள். பிரெயின் வாஷ்? எதற்காக இவ்வளவு கலாட்டா என மகிஷா சலிப்புடன் கேட்க அங்கிருந்த பெரியோர்கள் 6 பேரும், முகூர்த்த நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்காம் என்றனர் ஒரே குரலில். ஸ்வீட்டி, நம் சண்டையை பிறகு போடலாம், இப்போது வாமா என்ற கலையமுதன் மகிஷாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு மணமேடைக்கு சென்றான். மதுபாலனும் கோபக்காரன் போலவே முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு இளவரசியின் கழுத்தில் தாலி கட்டினான். அவர்களுக்கு அச்சதையை தூவிக்கொண்டே, மாதவி, இவர்கள் இப்படி ஏதாவது செய்வார்கள் என்றுதான் நான் திருமணத்தை இந்த சின்ன கோவிலிலும் ரிசப்ஷனை பெரிய மண்டபத்திலும் வைக்க சொன்னேன் என்றாள். ஆமாம் சம்மந்தி, சொந்தக்காரர்களை திருமணத்திற்கு அழைக்காமல் ரிசப்ஷனுக்கு அழைத்தது எவ்வளவு நல்லது பார்த்தீர்களா என்றாள் மாதரசி. ஆமாம் மாதரசி, ஒருவேளை சொந்தக்காரர்கள் திருமணத்திற்கு வந்திருந்தால் இவர்கள் செய்த கலாட்டாவில் அவர்கள் பயந்தும் போயிருப்பார்கள் என்றாள் ஹேமாவதி. இப்போது எதற்காக இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் அப்போதே சொன்னேன், சின்ன பிள்ளைகளுடன் நாமும் சேர்ந்து விளையாட வேண்டாம் என்று. ஆனால் நீங்கள் தான் கேட்கவில்லை என்றார் சோமநாதன். அட விடுங்கப்பா, ஏதோ சின்ன பிள்ளைகள் விளையாட ஆசைப்பட்டன, நாமும் சரி என்றோம். எப்படியோ ஜெயித்தது நாம் தானே என்றார் சாந்தசீலன். ஆனாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் சம்மந்தி. இன்றைக்கு என் பிள்ளைகள் இருவரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால்
அதற்கு முழு காரணமும் உங்கள் பிள்ளைகள்தான் என்றார் சாருகேசன். அந்த அழகான மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்தது கலையமுதன் மகேஷா மதுபாலன் இளவரசிக்கான ரிசப்ஷன். இரு ஜோடிகளுமே முகத்தில் செயற்கை புன்னகையை பூசியபடி நின்றிருந்தனர். கலையமுதன் மகிஷாவிடம் 1000 சாரி கேட்டுவிட்டான். இருந்தாலும் அவள் அவனை மன்னிக்கவில்லை. இளவரசியோ மதுபாலனிடம் 1,00,000 சாரியே கேட்டுவிட்டாள். ஆனாலும் அவன் இவளை மன்னிக்க மனம் வைக்கவில்லை. ஸ்வீட்டி செல்லம், சாரிடா மகிஷாமா என்றான் கலையமுதன் மெல்லிய குரலில். யார் நீங்க? என்னிடம் ஏன் சாரி கேட்கிறீங்க? முன்பின் தெரியாதவர்கள் சொல்லும் சாரியை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. மகிஷாவும் மெல்லிய குரலில் கூறினாள். ஏன் ஸ்வீட்டி, இது உனக்கே நியாயமா படுதா? அன்றைக்காவது நான் உனக்கு வெறும் காதலன், ஆனால் இப்போதோ உன் கழுத்தில் தாலி கட்டிவிட்ட கணவன். நீ என் செல்ல ஸ்வீட்டி. உன்னிடம் நான் விளையாடாமல் வேறு யார் விளையாடுவார்கள்? விளையாட்டு? எது விளையாட்டு? என்னையும் என் நண்பனையும் அள வைத்ததா விளையாட்டு? ஸ்வீட்டி, டேக் இட் ஈஸி. இது வெறும் விளையாட்டுதான். ஆனால் இதன் மூலம் உங்களின் நட்பு எந்த அளவிற்கு ஸ்ட்ராங் என்று எல்லோருக்கும் புரிந்ததல்லவா என்றவனின் பார்வை எதேச்சையாக மண்டப வாயிலின் புறம் திரும்பியது. அங்கே ஹாலிவுட் மாடலின் ரேஞ்சுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தாள் மாலினி. ஸ்வீட்டி, மகிஷாவை அவசரமாக அழைத்த கலையமுதன் மாலினியை சுட்டி காட்டினான். இவள்தான் மாலினி. நான் காலேஜ் படிக்கும்போது அவன் முடிக்காமல் விட்டாலும் கூட அவளுக்கு புரிந்தது. மாலினி ரிசப்ஷன் மேடையை நோக்கி வருவதை கண்டவள் கலையமுதனை நெருங்கி நின்றாள். அவன் கையை தன் தோள் மீது போட்டுக்கொண்டாள். ஆனால் ரிசப்ஷன் மேடைக்கு வந்த மாலினியோ கலையமுதனை விட்டுவிட்டு மதுபாலனை பார்வையால் விழுங்கினாள். மாலினி வாங்கி வந்திருந்ததோ ஒற்றை பூங்கொத்து. அதை கலையமுதன் ஜோடிக்கு தர அவளுக்கு விருப்பமில்லை. அதனால் பூங்கொத்துடன் மதுபாலன் ஜோடியிடம் சென்றாள். மதுபாலனிடம் பூங்கொத்தை நீட்டியவள், ஹாய் ஹேண்ட்சம், யுவர் நேம் ப்ளீஸ் என்றாள். அவளின் ஹேண்ட்சம் என்ற வார்த்தையை கேட்டு இளவரசிக்கு உள்ளுக்குள் எரிமலை வெடித்தது. இளவரசியின் பொறாமை மதுபாலனுக்கு சீண்டல் குணத்தை தூண்டிவிட்டது. மாலினியை பார்த்து பற்கள் தெரிய சிரித்தவன், மை நேம் இஸ் மதுபாலன், உங்க ஸ்வீட் நேம் என்னன்னு தெரிந்து கொள்ளலாமா என்றான். அவளோட பெயரை கேட்டு என்ன செய்ய போறீங்க? மதுபாலனின் கையை கிள்ளியபடி மெல்லிய குரலில் கேட்டாள் இளவரசி. சின்ன வீடா வருவாளான்னு கேட்கத்தான் என அவளிடம் மெல்லிய குரலில் கூறியவன் இவளின் புறம் திரும்பினான். மை ஸ்வீட் நேம் இஸ் மாலினி, பட் யுவர் நேம் இஸ் வெரி ஹாட்யா என கூறி இரட்டை அர்த்தத்துடன் சிரித்தவள், உங்க மொபைல் நம்பர் தர முடியுமா என்றாள். சட்டை காலரை தூக்கிவிடாத குறையாக கெத்தாக இளவரசியை திரும்பி பார்த்தான் மதுபாலன். கலங்கியிருந்த அவளின் விழிகளை கண்டவனுக்கு முகம் வாடிவிட்டது. சாரி பிரின்சஸ், சும்மா விளையாடினேன் என்றான் மெல்லிய குரலில். பின்னர் மாலினியின் புறம் திரும்பியவன், ஹாய் மாலினி, ஷீ இஸ் மை ஒய்ஃப். அப்புறம் ஒரு விஷயம், எங்க மேரேஜ் லவ் மேரேஜ். நான் மட்டுமல்ல, என் மொபைல் நம்பரும் கூட இனி இந்த பிரின்சஸ்க்கு தான் சொந்தம். ஸோ நீங்க இவகிட்ட என் மொபைல் நம்பரை வாங்கி கொள்ளுங்கள் என்றவன் தன்னிடம் கிஃப்ட் தர வந்த நண்பனிடம் பேச ஆரம்பித்து விட்டான். தன் ஏமாற்றத்தை வெளிக்காட்ட விரும்பாத மாலினி சிரித்த முகத்துடனேயே அங்கிருந்து நகர்ந்தாள். நண்பன் சென்றதும் இளவரசியின் புறம் திரும்பினான் மதுபாலன். சாரி மை டியர், கலங்கிய குரலில் கூறினாள் இளவரசி. இட்ஸ் ஓகே பிரின்சஸ். ஆனாலும் உங்களுக்கு என் மீதுதான் எவ்வளவு காதல்! தாலி கட்டும் நேரத்திலும் கூட காதலியை நினைத்து கொண்டு என் முகத்தை பார்க்காமல் கண்ணீர் சிந்தினீர்களே, எனக்கு அப்போது எப்படி இருந்தது தெரியுமா? நான் தான் உங்க பிரின்சஸ், என் முகத்தை பாருங்கள் என கத்த வேண்டும் போல் இருந்தது. அவளை பார்த்து மென்னகை புரிந்தவன், பிரின்சஸ், நான் என் நட்புக்காக காதலை துறக்க நினைத்தது உண்மைதான். ஆனால் என் மனதுக்குள் பசுமரத்தாணி போல் பதிந்துவிட்ட உன்னை மட்டும் மறக்கக்கூட முடியவில்லை என்றான். அப்படி என்ன நான் மட்டும் ஸ்பெஷல்? பிரின்சஸ், நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை சந்தித்தது உண்டு. அவர்களிடம் வராத ஒரு ஈர்ப்பு உன்னை பார்த்த நொடியிலேயே வந்துவிட்டது. உண்மையிலேயே நீ என் பிரின்சஸ் தான். இப்படி ஒரு விளையாட்டு விளையாடாமல் நீ எனக்கு கிடைத்திருந்தால் எப்படி டீல் பண்ணியிருப்பேனோ தெரியாது. ஆனால் இவ்வளவு ரிஸ்க்கு பிறகு நீ எனக்கு கிடைக்கவும் என் காதல் 1000 கோடி மடங்கு அதிகமானது போல் தெரிகிறது. ஐ லவ் யூ பிரின்சஸ். அவளின் கண்கள் மீண்டும் கலங்கவும், மறுபடியும் ஏன் அழுகிறாய் பிரின்சஸ் என கேட்டான் மதுபாலன். இது ஆனந்த கண்ணீர்.
அவள் சிரிப்புடன் சொல்லவும் மதுபாலனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ரிசப்ஷன் முடிந்த பிறகு மகிஷாவின் அருகில் வந்த இளவரசி, ஐ எம் சாரி அண்ணி. அன்றைக்கு நீங்கள் என்னிடம் பேச வந்தபோது நான் உங்களை இன்சல்ட் செய்வது போல் பேசிவிட்டேன். நான் அன்றைக்கு பேசியதெல்லாம் மறந்து விடுங்கள். நீங்கள் மதுபாலனை அவன் இவன் வாடா போடா இப்படி எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடலாம். அதற்கு முழு உரிமையும் உங்களுக்கு உள்ளது என்றாள். ஆமாம், என்னையும் கூட நீ வாடா போடா என்றே அழைக்கலாம். அதற்கான ஆல் ரைட்ஸ் உனக்கு உண்டு என்று கலையமுதன் தன் பங்கிற்கு கூறினான். அவனை பார்த்து உதட்டை சுழித்த மகிஷா மதுபாலனின் புறம் திரும்பி, மது, நீ அன்றைக்கு கூறியது 100% உண்மை. உனக்கு நான் மட்டும்தான் 100% உண்மை தோழி. மற்றவர்களெல்லாம் 90%, 95% மட்டும்தான் உனக்கு உண்மையாக நடந்து கொள்கிறார்கள் என்றாள். ஹேய் ஸ்வீட்டி, இது என்னை குத்தி காட்டவா? பாலாவுக்கு நானும் 100% உண்மை தோழன்தான். ஒரு நண்பன் மற்றொரு நண்பனிடம்தான் விளையாட முடியும். நான் அன்றைக்கே கூறினேன், என் தங்கை போட்டோவை காட்டுகிறேன் என்று. ஆனால் இவன்தான் பிரின்சஸ் பைத்தியத்தில் என் சொல்லை கேட்கவில்லை என்றான் கலையமுதன். சரிப்பா, விளையாடிதான் முடித்து விட்டீர்களே, அதன் ரிசல்ட்டை சொல்லுங்கப்பா என்றான் மதுபாலன். பாலா, போட்டி இதுதான். என் ஸ்வீட்டியின் நட்புதான் சிறந்தது என்று நான் கூறினேன். உன் நட்புதான் சிறந்தது என்று பிரின்சி கூறினாள். உங்கள் இருவரின் நட்புமே சமம் என்று உங்கள் பேரண்ட்ஸ் கூறினார்கள். நீ பிரின்சி யாரென்றே தெரியாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருந்தால் உன் நட்பு சிறந்தது. உனக்காக மகிஷா என்னை மணக்க மறுத்தால் அவள் நட்பு சிறந்தது. ஆனால் நீங்கள்தான் இருவருமே நட்புக்கு துணை நின்றீர்களே. சோ உங்கள் இருவர் நட்புமே சிறந்தது. அதனால் இதில் ஜெயித்தது உங்கள் பேரண்ட்ஸ் மட்டுமல்ல, நானும் பிரின்சியும் தான். நிஜமாகவே உங்க நட்பு கிரேட் பாலா என்று பெருமிதத்துடன் கூறினான் கலையமுதன். நாங்கள் உங்களுக்கு ஒரு மிரட்டல் விடுத்தோம். ஆனால் இந்த மிரட்டல் செல்ல மிரட்டல் டியர் என்றாள் இளவரசி. மகிஷாவை தனியே அழைத்துச் சென்ற கலையமுதன், ஸ்வீட்டி, நீ ஒரு 3 வார்த்தைகள் சொன்னால் இந்த ஸ்டோரிக்கு ஒரு எண்ட் போட்டுவிடலாம் என்றான். என்ன 3 வார்த்தை? மறந்துவிட்டாயா ஸ்வீட்டி? ஐ ஹேட் யூ என்று சொன்ன வாயால் ஐ லவ் யூன்னு சொல்ல வைப்பதாக சவால் விட்டேனே. இப்போது நீ என்னிடம் ஐ லவ் யூ சொல்லவில்லை என்றால் நான் என் பெயரை மாற்றியாக வேண்டும். பிறகு இந்த ஸ்டோரியில் என் பெயரை ஆரம்பத்திலிருந்து மாற்றி எழுத வேண்டும். ஸோ நீ... அப்பா, அருவப்படாதீங்க. ஐ லவ் யூ. போதுமா? போதும் ஸ்வீட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுவரைக்கும் பார்த்த என்னுயிர் தோழி கதை நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த கதையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.